ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா AutoCAD 2D பேசிக்ல கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இந்த கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்ன, அதை எப்படி இந்த இடத்துல யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் கிராசர் சேஞ்ச் பண்றதை வந்துட்டு நான் காட்டியிருந்தேன். அது சில பேர் சரியா வரல அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து அந்த ஆப்ஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த கிராசர் நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா ஓபி அப்படின்னு டைப் பண்ணுங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இது வந்து ஆப்ஷன்ஸ் உண்டு, அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா கிராஸ் சைஸ் இருக்கு இல்லையா, இங்க நீங்க இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் 14 வச்சிருக்கேன். அப்ளை ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ இதோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அகைன் திரும்பி உங்களுக்கு வேற சைஸ் வேணும் ஆப்ஷன்ஸ். ஸோ இது நம்ம கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், லெட்ஸ் கோ வித் திஸ் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து 5 விதமான கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கு. நம்ம இங்க பார்க்க போறது வந்து ஃபர்ஸ்ட் 3 மட்டும்தான். அடுத்த 2 கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து 3D, இதில் 3D பண்ற போது வந்து அந்த கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த 3 கோஆர்டினேட் சிஸ்டம் மட்டும் பார்க்கலாம். என்னென்ன கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னா அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம், ரிலேட்டிவ் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம், ரிலேட்டிவ் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இது எதுக்கு நான் கோஆர்டினேட் சிஸ்டம் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா நீங்க வந்து கிராஃப் ஷீட் யூஸ் பண்ணிருக்கீங்க கரெக்டா. நம்ம 10th கண்டிப்பா 10th வரைக்கும் படிக்கும் போது கிராஃப் ஷீட் யூஸ் பண்ணாம யாருமே இருக்க மாட்டேங்க. அந்த கிராஃப் ஷீட்ல வந்து நம்ம வந்து ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். அதுல என்ன பண்ணுவோம், எக்ஸ் கோஆர்டினேட் என்ன, ஒய் கோஆர்டினேட் என்ன, நம்ம ஒரு புள்ளி ஒண்ணு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். தென் அடுத்த பாயிண்ட்டுக்கு அதே மாதிரி எக்ஸ் என்ன ஒய் என்ன ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஒரு எத்தனை பாயிண்ட்ஸ் வேணுமோ அத்தனை பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ் ஒய் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு தென் வி கனெக்ட் தட் பாயிண்ட் த்ரூ எய்தர் ஆர் டிபெண்ட்ஸ் அப்பான் த கிராஃப். கிராஃப் எப்படி வேணுமோ ஸ்ட்ரெயிட் லைன்னா ஸ்ட்ரெயிட் லைனா கனெக்ட் பண்ணுவோம், இல்லை ஆர்க்னா ஆர்க்கா, பேரபோலாக்னா பேரபோலா. ஸோ டிபெண்ட்ஸ். ஸோ வாட் எவர் அங்க விஷயம் என்னன்னா எக்ஸ் அண்ட் ஒய் உடைய கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம நிறைய கணக்கு போட்டு எடுத்துட்டு வருவோம். கரெக்டுங்களா? சேம் ப்ரொசீஜர் தான் இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கிராஃபிக்கல் ஏரியா. ஸோ இந்த கிராஃபிக்கல் ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் திஸ் கோஆர்டினேட். ஸோ இந்த கோஆர்டினேட் போது இந்த பாயிண்ட் வந்து ஆரிஜின் 0,0, தென் இது பாசிட்டிவ் குவாட்ரண்ட். ஓகேங்களா? இது நம்ம ஏற்கனவே வந்து இந்த சைடு இது அந்த XY பிளேன்ல தான் ஒர்க் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம வந்து அந்த GUIல பார்த்துக்கணும். ஓகே ரைட். சரி, இப்போ இந்த ஏரியால ஐ வாண்ட் டு கிரியேட் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா we have to fix the point. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கமாண்டை கொடுப்போம், மவுஸ்லயே இப்படியே ஒர்க் பண்ணிப்போம். கரெக்டா? இந்த மவுஸ்லயே ஒர்க் பண்றது ஈஸியான மெத்தட் தான். பட் இந்த பேசிக் கான்செப்ட், கோஆர்டினேட் சிஸ்டம் கான்செப்ட் தெரிஞ்சாதான் நீங்க வேற ஏதாவது நான் சொன்ன மாதிரி கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணி நீங்க லேஅவுட்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணும் போது இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தென் யூ கேன் கோ வித் தி ப்ரிப்பரேஷன் யூசிங் அ மவுஸ். ஓகே, பட் இதை தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்துல ஃபர்ஸ்ட் வந்து அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம். இந்த அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம நார்மலா கிராஃப் ஷீட்ல பண்ற மாதிரி எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ, இந்த 2 வேல்யூவும் நம்ம இப்போ கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா ஐ எம் ஜஸ்ட் ஜென்ரேட்டிங். நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ரொம்ப சிம்பிளா போடுவோம், ஒரே ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து நான் வந்து இந்த ஒரு ரெக்டாங்கிள் மட்டும்தான் கிரியேட் பண்ணேன். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரெக்டாங்கிளா தான் நான் கிரியேட் பண்றேன். இது வந்து நான் மவுஸ்ல கிரியேட் பண்ணிருக்கேன். ஐ வில் ஷோ யூ ஹவ் டு கிரியேட் யூசிங் திஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ஒரு ரெக்டாங்கிள் தான், இது மவுஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டேன். பட் கோஆர்டினேட் சிஸ்டத்துல இது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு நான் இதை என்னால தெரிஞ்சுக்கிறேன். இதோடைய டைமென்ஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நான் வந்து 5 தான், ஜஸ்ட் 5 யூனிட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இது ஒரு 5, எக்ஸ்ல 5, ஒய்ல 5, விச் மீன் ஹரிசாண்டலா எக்ஸ்ல வந்து 5 யூனிட்ஸ் லென்த்தும் வெர்டிகலா 5 யூனிட்ஸ். இப்போ இதை வந்து நம்ம இந்த ரெக்டாங்கிள் எப்படி அப்சல்யூட்
So we can consider this point. இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து 0,0 தான் நம்ம. So நம்ம வந்து first go with line என்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ணுவோம். We are going to fix the point, but line அப்படின்ற ஆப்ஷன் போயிடும். லைன் ஓகே, லைன் நான் லைன் தான் ப்ரிப்பேர் பண்றேன். ஓகே, லைன் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ பாயிண்ட், இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கோம், 0,0 மீன்ஸ் நான் 0,0ல ஸோ நீ கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் பாயிண்ட் ஒன்று கிரியேட் ஆயிடும். ஸோ லைன் கிரியேட் பண்ணோம்னா we need 2 points. கரெக்டா? இந்த டெஃபினேஷன் ஃபார் லைன் வந்து 2 points. கனெக்டிங் ஆப்ஜெக்ட் கனெக்டிங் 2 points. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ ரெண்டாவது பாயிண்ட் வேணும். ஸோ we will go in this direction. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லென்த் 5 யூனிட் சொல்லியிருக்கேன். அப்போ இப்போ நான் வெர்டிக்கலா போறேன்னா எக்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? எக்ஸ்ல கோஆர்டினேட் வந்து 0. கரெக்டுங்களா? ஒய்ல கோஆர்டினேட் எவ்வளோ, 5 யூனிட் போகுதுங்களா? அப்போ எக்ஸ் கமா ஒய். ஸோ 0,5. கரெக்டா? So I generated the vertical object, vertical line. Okay. Then அடுத்த பாயிண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்த பாயிண்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு என்ன, இப்போ இது வந்து 0,5 இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், எக்ஸ்ல இது 0, இப்போ ஹரிசாண்டலா எக்ஸ்ல எவ்வளவு போகுது, 5 யூனிட்ஸ் போகுதுங்களா? கரெக்ட். அதே மாதிரி ஒய்ல 5 யூனிட்ஸ். ஸோ 5,5 அந்த கோஆர்டினேட் என்ன, 5,5 கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட்டட். கரெக்ட். தென் நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபை தி நெக்ஸ்ட் பாயிண்ட். இப்போ இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் திரும்பி வரேன். இப்போ எனக்கு இந்த பாயிண்ட் வரணும். இப்போ இந்த பாயிண்ட் என்ன, எக்ஸ்ல 5 யூனிட்ஸும் ஒய்ல 0. கரெக்டா? ஸோ எக்ஸ்ல எவ்வளோ, 5 யூனிட்ஸ், ஒய்ல 0. கரெக்டா? கரெக்டா இல்லையா? ரைட். தெரியுதுங்களா? சோ இப்போ நம்ம 3 லைன் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ 4வது லைன் இந்த பாயிண்ட் நமக்கு இது வந்து 0,0 கொடுத்தோம்னா அந்த பாயிண்ட் வந்துடும் 0,0. ஓகே, ஓகே. இப்போ கமெண்ட் என்ன பண்ணும்னா, நீங்க கொடுத்தாலும் ஆப்ஜெக்ட் க்ளோஸ் ஆச்சுன்னு அதுக்கு தெரியாது, ஸ்டில் அது எக்ஸிஸ்டா தான் இருக்கும். உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கும், அடுத்தது என்ன, நெக்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கு வந்து நீங்க ரெக்டாங்கிள் போடுறீங்க, ஸ்கொயர் போடுறீங்க அப்படின்ற விஷயம் தெரியாது. அது வந்து லைன்ஸ் கிரியேட் பண்ணிட்டே வருது. நீங்க கொடுத்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு லைன் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ரைட். இப்போ இது எனக்கு சார் நான் தப்பா பண்ணிட்டேன், அசியூம் நான் தப்பா பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்னா, இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அண்டுன்ற ஒரு கமாண்ட் இருக்கு. ஆக்சுவலா அண்டு வந்து வெளியில யூஸ் பண்ணுவோம், கமாண்ட் வெளியில. கமாண்ட்குள்ள யூஸ் பண்ணும்போது லாஸ்டா கொடுத்த இன்ஃபர்மேஷன் மட்டும் வெளியில. இப்ப நான் தப்பா கிளிக் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு இது தேவையில்லை அப்படின்னா நீங்க அண்டுவை இதுக்குள்ள யூஸ் பண்ணுங்க. யூ கொடுத்தீங்கன்னா கோ பேக், அந்த பாயிண்ட மட்டும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டப்புன்னு கமாண்டை வந்து எஸ்கேப் பிரஸ் பண்ணிட்டு, இதெல்லாம் வந்து டிப்ஸ், எஸ்கேப் பிரஸ் பண்ணிட்டு திரும்பி அண்டு கொடுப்பாங்க. என்ன ஆயிடும்னா, மொத்தமா ஆப்ஜெக்ட் நீங்க கடைசியா போட்ட கமாண்ட் என்ன, லைன்ன்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணிருக்கேன், அது மொத்தமும் க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? சோ அப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த பாயிண்ட் மட்டும் வேணாம்னா யூ கேன் கிவ் தி அண்டு வித்தின் த கமாண்ட். ஓகே, ரைட். இப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன சொன்னோம், ஓகே நம்ம கீழே வருவோம். எக்ஸ்ல 5ல 0. கரெக்டா? ரைட். நெக்ஸ்ட் இப்போ இதை நான் இங்க வரணும், 0,0 கொடுக்கலாம். அதர்வைஸ் கிவ் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அந்த பாயிண்ட்ல போய் க்ளோஸ் பண்ணிட்டு கமாண்ட்ல இருந்து டெர்மினேட் ஆயிடும். கமாண்ட்ல இருந்து வெளில வந்துடுச்சு, தெரியுதுங்களா? கமாண்ட்ல இருந்து வெளில வந்து. ஓகே, சோ இது பேர் என்ன அப்படின்னா அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம். என்ன எக்ஸாக்ட் கோஆர்டினேட் இருக்கும் நம்ம கிராஃப்ல பண்ற மாதிரி அந்த கோஆர்டினேட் சிஸ்டம். இப்போ இதுல நான் இது வந்து மவுஸ் வச்சு கிரியேட் பண்ணேன், இது இதுல கிரியேட் பண்ணிருக்கேன். இதுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? இதை நான் ஜஸ்ட் நான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஏற்கனவே இருக்கு, நான் போட்ட ஆப்ஜெக்ட்னால. ஸோ கிரியேஷன் மெத்தட் தான் வேறையே தவிர கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் சேம். அப்புறம் ஏன் சார் இப்படி யூஸ் பண்ணோம்? தட்ஸ் வை ஐ டோல்ட் யூ, நீங்க கோஆர்டினேட் யூஸ் பண்ணி டிராயிங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும் போது இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு இது இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான். மவுஸ் எடுத்தோம் ஒர்க் பண்ண நான் டிராயிங் போடுறேன்றது தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இதுக்கு நம்ம வந்து இந்த மெத்தட்ஸ் தெரிஞ்சிருந்தாதான் we can use in the bigger projects. ஸோ ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு ரிலேட்டிவ் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். ஓகே, பை.